உத்தியோகம் புருஷ லட்சணம். சொந்தமா சம்பாதிச்சு பொண்டாட்டி புள்ளைகளை காப்பாத்த வக்கில்ல. கலர் கலரா சட்டைய போட்டுக்கிட்டு ஊர் சுத்துறது. நீ எனக்கு நல்லது சொல்றியாடா? உனக்கு அடுத்த பிறந்த மகராசன். அடேங்கப்பா, பொம்பளைங்க தோத்தாளுக. நல்ல வெள்ளையா பவுடர் அடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு பொம்பளைங்க பின்னாடி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கவன். உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? என் அனுபவத்துக்கு கால் தூசி பெறுவீங்களா நீங்க? என்னம்மா அண்ணன் இங்க வரமாட்டாருன்னு ரொம்ப பேசிட்டு இருக்கிய? நான் உங்க அண்ணனுக்கு பயப்படுவேன் நினைக்கிறியா? போடா, உங்க அண்ணனை பெத்தவளே நான் தான்டா. அவனுக்காண்டி நான் ஏன்டா பயப்படணும்? உங்க அண்ணன் மேல நான் வச்சிருந்த பாசம் கண்மூடித்தனமானது. அந்த பாசம்தான் பல பேரை பழி வாங்கறதுக்கு காரணமாயிடுச்சு. இப்பவும் சொல்றேன்டா, இன்னும் என் மகனா அவன் மேல பாசம் இருக்கு. ஆனா அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நான் தாளம் போட மாட்டேன். என்னமோ அண்ணன் வரட்டும் அண்ணன் வரட்டும்னு பூச்சாண்டி காட்டுறீங்க. வந்தா என்னடா பண்ணிடுவான் உங்க அண்ணன்? பெத்தவனு கூட பாக்காம என் கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் பரவாயில்லடா. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஏய் நந்தினி, ரேணுகா, இங்க ஏண்டி ஆணு வாய் பொழந்து நிக்கிறீங்க? என்ன இவங்க என்ன விதியா காட்டுறாங்க? நீங்க போய் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. நான் இவங்களை பாத்துக்கிறேன். நீங்க போங்கடி. ஏய் தர்சினி, நீயும் போடி. என்ன பண்ணிடுவாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க தர்சினி, நீயும் போடி.